ஹாய், நான் டாக்டர் பிரசாந்த் எம்டி, தங்கம் ஹாஸ்பிட்டல் சுரண்டை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும். 4 பில்லர்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன்: உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ், டயபெட்டிஸ் எஜுகேஷன், அப்புறம் மெடிசின்ஸ். எக்ஸசைஸை பற்றி பேசுவோம். உலக சுகாதார மையம் என்ன அறிவுறுத்துது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 150 நிமிடம் ஏதாவது எக்ஸசைஸ், எந்த ஒரு எக்ஸசைஸ்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம். 3வது டயபெட்டிஸ் எஜுகேஷன். டயபெட்டிஸ் எஜுகேஷனுங்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் அறிவுறுத்தணும். ஒரு நாளைக்கு தானே, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஃபேமிலி மெம்பர் சொல்லுவாங்க. அதாவது அதிகமான ஸ்வீட்ஸு, அதிகமான ரைஸ் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா, அதில் ஆட் ஆகிற கேலரிஸ் ஃபார் லாங் ரன்னில் நமக்கு பாதிப்பு வரும். அதுக்கடுத்து மெடிசன்ஸ். டயட்டு, எக்ஸசைஸ் மூலமாக ப்ரிவென்ட் பண்ண முடியாத போது இந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இனிஷியலாக உங்களுக்கு டாக்டர் ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, ஒரு எம்ஜியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மினிமமாக ஒரு 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு சுகர் நார்மலாக இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எனக்கு தான் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கே, டாக்டரை போய் பார்த்தா நம்ம எதுக்கு வாங்கணும், நான் மெடிக்கல்லையே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணாமல் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோலாக இருக்காது. மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன மாதிரி மெடிசின்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டாக்டரை போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.